Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு 4 டிஃபரண்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வடை. இது நவம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள தான் அதோட சீசன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதை வச்சு இன்னைக்கு நான் ஒரு யூனிக்கான ரெசிபி செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நாம பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போ மரவள்ளி கிழங்கோட தோலை நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மண் இருக்கும். ஸோ அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தோல் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கத்தியில் ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பீலர்லேயே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதோட வெங்காயம், கொத்தமல்லி இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது அந்த மரவள்ளி கிழங்கை பைண்ட் பண்ணுறதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம். ஸோ இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதை ஒரு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இது வடை போடுறதுக்கான பக்குவத்துக்கு நல்லா வந்துடும். ஸோ இதை இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக ஓட்டி வைக்க போகிறேன். இதில் ஒரு 6லேருந்து 7 வடை செய்யலாம் நாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த உருண்டைகளை எடுத்து சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போடுங்க. நம்ம மசாலா வடைக்கு செய்கிற மாதிரியே தான். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். வேகமாக இருந்தால் வெளியில் கருகிரும், உள்ளே வெந்திருக்காது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதெல்லாம் நான் திருப்பி விடுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது சூடாக தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ரெசிபி. இது மசாலா பிளெயின் 2 வகையில் பண்ண போகிறேன். முதல்ல பிளெயின் பாப்கார்னுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸாக பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போது ஒரு குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் நார்மலாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் நார்மல் கடாயில் கூட பண்ணலாம். எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறமா நான் பாப்கார்னுக்கான சோளத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. நல்லா சூடேறி வரும்போது பாப்கார்ன் பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை இப்போ மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது பொரிஞ்சு வர ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் கடைகளில் பாப்கார்ன் சோளம்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கிடைக்கும். ஸோ பாருங்கள் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போது இதை சூடாக எடுத்து பரிமாற வேண்டியது தான். வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மசாலா பாப்கார்ன் அது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக கடாயோ இல்லை குக்கர்லேயோ வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறமா பாப்கார்ன் சோளத்தை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம்.
சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கி வெடிக்க ஆரம்பிக்கிற டயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா மசாலா ஐட்டத்தை சேர்க்க போகிறோம். நம்ம முதலையே சேர்த்திங்கன்னா இதெல்லாம் கரைஞ்சிரும். அதனால் ஓரளவு பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நான் மசாலாலாம் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உடனே மூடி வச்சிடுறேன். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நீங்கள் கடைகளில் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணி அப்படியே கொண்டாந்து போட்டு செய்கிற மாதிரி பாப்கார்ன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் அந்த சோளம் வாங்கினா போதும், நம்மளே செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம சூடாக எடுத்து சர்வ் பண்ணலாம். இது பெரியவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கோபி பாப்கார்ன், அதாவது காலிஃப்ளவர் பாப்கார்ன். இதை நான் சால்ட் பிஸ்கெட்டை வச்சு கோட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் மசாலா பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நாம் பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி, அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 200 கிராம் காலிஃப்ளவர் இதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த வெந்நீரில் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவரை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக இது. இப்போது நான் யூஸ் பண்ணுற பிஸ்கெட், சால்ட் பிஸ்கெட், யூஸ்வலாக பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே இந்த சால்ட் பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி வச்சு கோட் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம சீக்ரெட் மசாலா பவுடர். இந்த பவுலில் நான் சொல்கிற பொருட்கள் எல்லாம் 1 டீஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பவுடர் பண்ண சுகர், கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் மிளகுத்தூள் ரொம்ப முக்கியமான பொருள், ஸோ மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் அப்படியே வச்சுருவோம். இப்போது நம்ம காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஃபஸ்ட்டு எடுத்து டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிஸ்கெட் க்ரம்ஸ் அதில் போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா போடலாம் அதில். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறேன். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதெல்லாம் திருப்பி விடுங்க. உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸோ இல்லை இந்த பிஸ்கெட்டோ கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டில் இருக்க அவல் அதை கூட பவுடர் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிக்கலாம்.
பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம பாப்கார்ன்லாம் ரெடியாக இருக்குது. இதில் சீக்ரெட் மசாலா, இது நம்ம பாப்கார்ன் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இந்த மசாலா பவுடரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாஸ் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலை பஜ்ஜி. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஸோ யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லை குழந்தைங்களாம். பட் சளி, இருமல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு நல்ல மெடிசன். ஸோ இதை நான் பஜ்ஜி மாதிரி போட்டு காமிக்க போகிறேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் பீட்ரோ இல்லை நார்மல் கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் கடையில் கிடைக்கிற பஜ்ஜி மிக்ஸ் கூட வாங்கி நீங்கள் அப்படியே டிப் பண்ணி போடலாம். நான் இது வீட்டிலேயே செய்கிறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பஜ்ஜி போடுறதுக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மாவை கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த இலை பஜ்ஜியாக நீங்கள் போட்டு சாப்பிடும்போது அதோட காரத்தன்மையெல்லாம் போயிடும். ஆனால் அதோட எனர்ஜி ரீட்டைன் ஆகும். அதை பொரிச்சு எடுக்கும்போது வீடே வாசம் அப்படி அடிக்கும், ஓம வாசம். ஸோ பாருங்கள், இதுதான் ஓமவல்லி இலை. இந்த ஓமவல்லி செடியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட ஒரு ஸ்டெம்மை ஒடிச்சிட்டு வந்தால் போதும். அதை வீட்டில் வந்து வச்சிங்கனாலே உடனே தளர்த்துக்கும். ஸோ இதுதாங்க ரொம்ப நல்லது. இப்போது இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறமா நாம் இந்த இலையை அப்படியே டிப் பண்ணி எடுக்க போகிறோம் மாவில். பாருங்கள் ஒட்டும். பாருங்கள் மாவு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இந்த சூடான எண்ணெயில் நம்ம போட போகிறோம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில் கரிஞ்சிடும். உள்ள மாவு அப்படியே இருக்கும். இலை சீக்கிரம் வெந்துடும். இதில் ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு நம்ம பஜ்ஜி. அடுத்து இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓம வாசம் வரும் சூப்பராக. ஸோ இந்த பஜ்ஜி இந்த காரமாக இருக்கும் அந்த இலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சுத்தமாக அதோட காரத்தன்மையே இருக்காது, சூப்பராக இருக்கும். அந்த இலை இருக்கிற ஃபீலே இருக்காது. ஸோ பாருங்கள், அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி பஜ்ஜி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக பொரித்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தேங்காய் சட்னி இல்லை வெறும் சாஸ் இந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துட்டோம். இது பார்ட் 1. கூடிய சீக்கிரம் நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இந்த 4 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.